Past Statistical Software version 5.1ல ரேடார் சார்ட் எப்படி வரைவது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ரேடார் விளக்கப்படம் என்பது ஸ்பைடர் வரைபடம் அல்லது வலை விளக்கப்படம் என்று அழைக்கலாம். இரு பரிணாம விளக்கப்படத்தின் வடிவத்தில் பன்முகத்தரவை காண்பிக்க பயன்படுத்தப்படும் ஒரு வகை வரைகலை பிரதிநிதித்துவமாகும். இது ஒரு மைய புள்ளியிலிருந்து வெளியேறும் பல அச்சுகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அச்சும் வெவ்வேறு மாறிலிகளை குறிக்கும். தரவு புள்ளிகள் இந்த அச்சுகளில் வரையப்பட்டு ஒரு பலகோணத்தை உருவாக்க இணைக்கப்பட்டுள்ளன. இதனால் பல தரவு தொகுப்புகளை பார்வைகளுக்கு ஒப்பிடுவது மிகவும் எளிமையாக இருக்கும். இந்த ரேடார் விளக்கப்படமானது பொதுவாக உயிரி அறிவியலில், சுற்றுச்சூழல் துறை போன்ற அறிவியல் துறைகளில் பயன்படுத்தப்படுகின்றது. இது தரவு தொகுப்புகளை எளிமையாக ஒப்பிட்டு காண்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் ரேடார் விளக்கப்படத்தில் விளக்குவதற்கு நாம் எடுத்திருக்க டேட்டா செட் பார்த்தோன்னா, சுற்றுச்சூழல் துறையிலிருந்து 3 டிஃப்ரெண்ட் வாழ்விடங்களில் எடுத்திருக்கோம். ஒன்று ஃபாரஸ்ட்டு, 2வது வெட்லேண்டு, 3வது கிராஸ்லேண்டு. இதுக்காக நம்ம எடுத்துக்கூடிய வேல்யூஸ் பார்த்திங்கன்னா பிஹெச், இந்த 3 வாழ்விடங்கள் ஃபாரஸ்ட்டு, வெட்லேண்டு, கிராஸ்லேண்டில் இருக்கக்கூடிய சாயிலோட பிஹெச், அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் மற்றும் அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி மற்றும் பயோடைவர்சிட்டி இண்டெக்ஸ் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய சாயில் மாய்ஸ்டர் கண்டென்ட், இந்த டேட்டாவை எடுத்திருக்கோம். பொதுவாக உங்களுக்கு பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் ஒரு டேட்டாவை எப்படி எடிட் பண்ணுவது மற்றும் கஸ்டமைஸ் பண்ணுவது போன்ற சந்தேகங்கள் இருந்தால் அதற்கான வீடியோ நமது சேனலில் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியாச்சு. அந்த வீடியோவுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் டேட்டா எடிட் செய்வது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோவை பாருங்கள். இதுக்கு நம்ம டேட்டாவில் கிராஃபு கலரு ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம். இந்த கலர்ஸ் எப்படி செட் பண்ணுவது, அதாவது இந்த பிஹெச்சோட கலர்ஸ் ப்ளூ கலரும், டெம்பரேச்சருக்கு ஆரஞ்சும், ஹியூமிடிட்டி க்ரீன் கலரும் எப்படி செட் செய்வது என்பதை ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக புரியும். ஸோ அந்த கலர் ஆப்ஷன்ஸில் தான் நம்ம அந்த கலரை செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் எப்படி ரேடார் சார்ட் வரைகிறதுன்னு பார்க்கலாம். செலக்ட் ஆல் பட்டனை சூஸ் பண்ணி எல்லா டேட்டாவும் தேர்வு செஞ்சுக்கிட்டு பிளாட் மெனுவில் ரேடார் சார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் சென்டர் பாக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம பெருசாக வச்சுக்கலாம். கஸ்டமைஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பட் சேவ் பண்ணும் பொழுது இந்த ஆப்ஷனில் சூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இந்த கார்னரில் உங்கள் மவுஸ் வச்சு கிராஃபை ஒரே ஸ்கொயர் ஷேப்பில் பெருசு பண்ணிக்கிங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு சேவ் பண்ணும்போது இந்த ஷேப் தான் வரும். இது நல்லாயிருக்கும். நீங்கள் டைரெக்டாக போடும் பொழுது அது செவ்வகமாக போகும்போது கிராஃப் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதுதான் ரேடார் சார்ட்டு பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில். இதில் கிராஃப் டைப்பில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ரேடார், இன்னொன்று போலார். ஸோ இதை போலார் சார்ட்னு சொல்லலாம், இல்லை ரேடார் சார்ட்னு சொல்லலாம். ஸோ போலார் ஆப்ஷனை யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு இது போலார் ரவுண்ட் ஷேப்பில் வரும். இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரேடார் மாதிரி வரும். ஸோ நம்ம போலார் தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து கிரிட் டென்சிட்டி. ஸோ இந்த மெஷர்மெண்ட் 25, 50, 75 இருக்குங்களா, இதை நீங்கள் ஃபைன் கொடுக்கும் பொழுது இதனோட மெஷர்மெண்ட் அளவு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 15, 30, 45ன்னு 15, 15 உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக ஷோ பாயிண்ட் ஆப்ஷன்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு கார்னர்லேயும் இந்த ரேடார் சார்ட்டில் ஒவ்வொரு கார்னர்லேயும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணும். இந்த கலர் தான் நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்கும். ஸோ கிளிக் பண்ணும்போது ஷோ ஆப்ஷன்ஸ். இப்போ இந்த கிராஃபை எப்படி கஸ்டமைஸ்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கிராஃப் செட்டிங் ஆப்ஷன்ஸில் கிராஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதில் நம்ம எப்பயும் போல் தின் லைனை சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கிங்க. ஃபாண்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. ஓகே.
அடுத்ததாக சிம்பிள் சைஸ் 3 இருக்குது ஸ்டாண்டர்டாக. இந்த கலர் சிம்பிளோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் 5ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 5 வச்சுக்கிட்டேன். திக் லைன் எடுத்தால் தான் உங்களுக்கு சிம்பிள் நல்லா தெரியுது. ஸோ 5, 7, 8. ஓகே, இங்கே இந்த டைட்டில் ஆட் பண்ணும்பொழுது இங்கே நேம் வந்து ஆட் ஆகலை. ஸோ இதில் எப்பயும் போல தான் உங்களுக்கு ஜூமிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, லெஃப்ட் ரைட்டு மார்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்டாக 80. ஓகே, இப்போ இது சேவ் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட்டில் சேவ் ஜேபிஜி, சேவ் ஆஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நம்ம அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஃபாரஸ்ட் வேரியபிள் வந்திருக்கு. அதே லெஃப்ட் சைடு பிலோவில் பார்த்தீங்கன்னா கிராஸ் லேண்டும், லெஃப்ட் சைடு அப்பரில் பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட் இருக்குது. இதில் பிஹெச்சோட வேல்யூ வந்து ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்ததாக டெம்பரேச்சர் ஆரஞ்சு கலர், ஹியூமிடிட்டி க்ரீன் கலர், இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து ஹியூமிடிட்டி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து பயோடைவர்சிட்டி இண்டெக்ஸ் வந்து சென்டர் பாயிண்டில் இருக்குது, த லோயஸ்ட் வேல்யூ. ஸோ சென்டர் பாயிண்டில் இருக்குது. அடுத்து சாயில் மாஸ்டர் சி ப்ளூ கலரில் நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் ரேடார் சார்ட் அல்லது போலார் சார்ட் வரையக்கூடிய மெத்தடு. மேலும் உங்களுக்கு பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் ஒரு டேட்டா எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு தெரியலையா, இல்லை ஒரு டேட்டா எப்படி விசுவலைசேஷன் பண்ணுறதுன்னு தெரியலையா போன்ற உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு உங்களோட டேட்டாவை கொடுங்க. அது ஒரு யூடியூப் லைவில் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காட்டுறோம். அதற்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்குது. அது நம்மளோட வெப்சைட்லேயோ அல்லது நம்மளோட சேனலோட அபவுட் பேஜில் இருக்குது, இல்லைனா நம்ம டெலிகிராம் குரூப்ஸில் இருக்குது. அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி உங்களோட டேட்டாவை அட்டாச் பண்ணி உங்கள் தரவுகளை பற்றிய சுருக்கமான ஒரு விளக்கத்தை கொடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. ஒரு யூடியூப் லைவில் உங்கள் டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எப்படி கஸ்டமைஸ்டு பண்ணலாம் மற்றும் அதை எப்படி அனலைஸ் பண்ணுவது அல்லது ஒரு டேட்டாவை எப்படி விசுவலைசேஷன் பண்ணுவது போன்ற உங்களுக்கு தெளிவாக விளக்கி கூறுகின்றோம். மேலும் பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தொடர்பான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.